ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். எக் கறி ரெசிபி என்னோடய ஸ்டைலில். டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? சீக்கிரமாகவும் செய்யணும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அப்படின்னா இந்த குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1/2 hour தாங்க டைம் எடுக்கும். ஒரு பக்கம் ரைஸ் அண்ட் ஒரு பக்கம் நீங்கள் குழம்பு ரெடி பண்ணிட்டீங்கன்னா 1/2 hourல உங்களுக்கு லன்ச் ரெடி ஆகிடும். இது நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்கனாலோ இல்லை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறீங்கனாலோ சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். பட் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நான் 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் திக்னஸ்க்காக. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க, சோம்பு, அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போது ஒரு வானல் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், பாதி ஸ்டார் அனீஸ் அண்ட் 1 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்திருந்தேன், 1 அரைப்புக்கு சேர்த்துக்கிட்டேங்க, இன்னொன்று இப்போ சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்துக்கோங்க. இதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுதான் இதில் முக்கியமான ப்ராசஸ்ஸு. நீங்கள் ஒரு 15 மினிட்ஸாவது கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க. இது அடி பிடிக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. நான் இன்றைக்கி மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிருக்கேங்க. இதை இப்போ நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது சேர்த்துட்டு நான் இந்த அரைப்பு ரெடி பண்ணும்போதே எக்கை பாயில் பண்ணி அது தோலெல்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க. அதையுமே நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எக்கில் நான் நைஃப் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. எல்லா எக்லேயுமே அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா உங்களுக்கு உள்ளே நல்லா இறங்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு நல்லாவே கொதிச்சிடுச்சு. எண்ணெய்லாம் பாருங்கள் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா. இப்போ இதை கலந்துட்டு இதில் ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிட்டேங்க. நான் சொன்ன மாதிரி 1/2 hour தான் எடுத்துச்சு. 10 மினிட்ஸ் அந்த அரைப்பு ரெடி பண்ணேன், 15 மினிட்ஸ் வதக்கினேங்க, 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சேன். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் நீங்கள் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாங்க செஞ்சுருந்தேன். சூடான இட்லி பாருங்கள், நல்லா சாஃப்டான இட்லி கூட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ஆஹா, அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.